ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு அஷ்யூர் ஃபண்டமெண்டல்ஸில் லோட் பேலன்சஸ் இந்த கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோட் பேலன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒன்று பப்ளிக் லோட் பேலன்சர்னா என்ன, ப்ரைவேட் லோட் பேலன்சர்னா என்ன, பேக்எண்ட் பூல்ஸ்னா என்ன, ஹெல்த் ப்ரோப்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ லோட் பேலன்சரில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோட் பேலன்சர் அல்லது லோட் பேலன்சிங் அப்படின்னா என்ன மீனிங்? ஒருவேளை நம்மக்கிட்ட ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது, ரொம்ப ஹெவி டிராஃபிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மிஷின் வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆயிரும். ஸோ இந்த ஓவர்லோட்னால என்ன ஆகும், அதை வந்து நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியாமே போயிடும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஐஆர்சிடிசி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஹெவியாக அந்த ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாமே டிக்கெட் புக்கிங்காக ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் என்ன ஆகலாம், இந்த மாதிரி லோட் பேலன்சிங் கான்செப்ட்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆயிரும்னா அந்த சர்வரே அங்கே தொங்கிடும், அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்படி இல்லாட்டி அந்த சர்வர் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஹெவி டிராஃபிக் வரும்போது இந்த டிராஃபிக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து இந்த லோட் பேலன்சிங் கான்செப்ட். ஸோ இங்கே சொல்கிறபடி ஈவனாக அந்த லோடை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து நம்ம நிறைய பேக்எண்ட் ரிசோர்ஸஸ் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ இந்த லோட் பேலன்சர் அப்படிங்கிற இந்த லேயர் வந்து டிராஃபிக் எங்கே போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. இப்போ இந்த லோட் பேலன்சரில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லோட் பேலன்சர், ப்ரைவேட் லோட் பேலன்சர்னு 2 இருக்குது. இப்போ பப்ளிக் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்ட்லேயே நம்ம பப்ளிக் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, இதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். அதாவது எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் யூசரால் இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சரை ஹிட் பண்ணி இந்த லோட் பேலன்சர் மூலமாக அவரால் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பப்ளிக் லோட் பேலன்சர். இப்போ இந்த பப்ளிக் லோட் பேலன்சர் வந்து என்ன பண்ணுன்னா இன்டர்ன் அது வந்து அந்த ப்ரைவேட் லோட் பேலன்சரோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது வந்து பப்ளிக்கில் இருக்கணும், ஏன்னா அது கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்டர்னலேருந்து ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் அங்கேருந்து நம்முடைய டேட்டா பேஸுக்கு போகும்போது அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ஷன் தேவைப்படுமா? தேவைப்படாது இல்லைங்களா? ஸோ அது இன்டர்னலாக அதுக்கு வந்து லோட் பேலன்சர், அது இன்டர்னல் லோட் பேலன்சர் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அப்படின்னா இன்டர்னல் லோட் பேலன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபினால கண்ட்ரோல் செய்யப்படுது. அது வந்து இன்சைட் த விர்ச்சுவல் நெட்வொர்க் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரவுட்டிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போது பேக்எண்ட் பூல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பேக்எண்ட் பூல்னா என்னென்னா அது ஒரு லாஜிக்கல் குரூப்பிங். அதாவது எந்தெந்த விஎம்லாம் இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சருக்கு ரிசோர்ஸஸாக ஆக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ எத்தனை விஎம்ஸ் இருக்குது, எத்தனை விஎம்ஸ்க்கு இந்த லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷனை தான் இந்த பேக்எண்ட் பூலில் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஹெல்த் ப்ரோப் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இப்போ இந்த லோட் பேலன்சர் என்ன செய்யணும்னா அதுக்குடைய இன்கமிங் டிராஃபிக்கை ஏதாவது ஒரு சர்வருக்கு அனுப்பணும் இல்லைங்களா? இப்போ அந்த சர்வர் வந்து டவுனாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அது டவுனுங்கிறது இந்த லோட் பேலன்சருக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் இந்த லோட் பேலன்சர் அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பாது. அதுக்கு பதிலாக ஆக்டிவாக இருக்கிற இன்னொரு சர்வருக்கு அனுப்ப முடியும். இப்போ எந்த சர்வர் ஆக்டிவாக இருக்குது, அதில் எந்த இஷ்யூ இல்லைங்கிறத எப்படி இந்த லோட் பேலன்சர் கண்டுபிடிக்கும்னா இந்த ஹெல்த் ப்ரோப் வழியாக தான் கண்டுபிடிக்கும். ஸோ இது என்ன பண்ணோன்னா அந்த சர்வரை ஹிட் பண்ணி அது ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். இங்கே கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இந்த ஹெல்த் ப்ரோப் வந்து அந்த ஓஎஸ்ஐ மாடலில் லேயர் 4ல் வேலை செய்யுது. அதாவது டிசிபி பேஸ்டு அந்த லேயரில் இது வந்து வேலை செய்யுது. ஸோ பின்னாடி ஒரு டயக்ராம் இருக்குது, நான் அந்த டயக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த டயக்ராமில் வந்து இந்த பப்ளிக் லோட் பேலன்சர்னா என்ன, ப்ரைவேட் அல்லது இன்டர்னல் லோட் பேலன்சர்னா என்னங்கிறத இந்த டயக்ராமில் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ பப்ளிக் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லும்போது இது இந்த நேம் இம்ப்ளை பண்ணுற மாதிரி இதுக்கு எக்ஸ்டர்னல்லிருந்து டிராஃபிக் வருது. இன்டர்னல் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லும்போது விதின் த நெட்வொர்க். ஸோ இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே ப்ரைவேட் ஐபியில் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோட் பேலன்சர் வந்து டிசிபி போர்ட் வழியாக தான் ஒர்க் ஆகுது. அதில் வந்து டிசிபி ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது.
ஸோ இதனால் வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடலில் லேயர் 4. அப்போது எக்ஸ்டர்னல் டிராஃபிக் வந்து இந்த பப்ளிக் லோட் பேலன்சருக்கு ஹிட் ஆகும். ஸோ நமக்கு ஒருவேளை இன்டர்னல் லோட் பேலன்சர் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம இந்த பப்ளிக் லோட் பேலன்சர்லேருந்து இன்டர்னல் லோட் பேலன்சரோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடலில் இது லேயர் 4. அந்த லேயர் 4ல் தான் இந்த லோட் பேலன்சர் அதோடைய அந்த ஹெல்த் ப்ராப்ளம் பண்ணுது. ஸோ ஏன்னா இது வந்து டிசிபி அல்லது யூடிபி ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. லேப் செஷனில் இப்போ நம்ம பார்க்கலாம்.